நம்ம பழம் லிங்கம் வச்சு நம்ம திருக்கார்த்திகைக்கு அழகாக கும்பிடலாங்க. இந்த மாதிரி சாத்துக்குடி பழம் ஒன்று எடுத்துக்கோங்க, ரெண்டாக நறுக்கிக்கோங்க. அதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு நெல்லிக்கனி வைங்க வச்சு அழகாக திருநூரில் அழகாக நம்ம பட்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது புது பட்ஸ் வச்சு கூட நீங்கள் அழகாக நெத்தியில் திருநூறு வைக்கலாம், குங்குமம் வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம வந்து மாதுளம்பழம் உங்களுக்கு தாயாருக்கு, அதனால் அம்மனுக்கு உகந்த அந்த பழத்தில் அழகாக ஒரு எலுமிச்சம்பழமும் அதே மாதிரி உங்களுக்கு நெல்லிக்கனியும் வச்சு அழகாக வந்து திருநூறு வச்சு நம்ம வழிபடலாம். இந்த கார்த்திகைக்கு வந்து திருக்கார்த்திகைக்கு, பெரிய கார்த்திகைக்கும் இல்லை கார்த்திகை நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து நம்ம ராகுகால துர்கைக்கு நம்ம வழிபடுவோம்ல, அதே மாதிரி நம்ம விளக்கேற்றலாம். இன்னொரு பக்கம் வந்து நெல்லிக்கனி விளக்கேற்றலாம். ரொம்ப அருமையான தீப வழிபாடுங்க இந்த பழ தீப வழிபாடு. தாயாரையும் அம்மனையும் நம்ம நினச்சி வழிபடலாம். சிவபெருமானை நினச்சி கார்த்திகை மாதத்தில் நம்ம எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த வழிபாடு பண்ணலாங்க. ஜோதி ஜோதி ஜோதி